Hello viewers, welcome to Investment Mantra channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் வந்து Laxmidental லிமிடெட் IPO பத்தி அனலைசிஸ் பண்ண போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருகாமையில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த Laxmidental IPO வந்து இந்த மந்த்ல வரக்கூடிய ஒரு 5வது IPO, 5th IPOன்னு சொல்லலாம். இந்த ஜனவரி 4th வீக்ல இது வந்து மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகக்கூடியது. அப்ளை பண்றதுக்கான டேட், சப்ஸ்கிரிப்ஷன் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 13 இருந்து ஜனவரி 15 தான் வந்து இது அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு. இதோட IPO சைஸ் பார்த்தீங்கன்னா 700 கோடி, அதாவது 698 கோடி. இதோட ஃப்ரெஷ் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா 138 கோடி. ஆஃபர் ஃபார் சேல் தான் அதிகம், 560 கோடி. எப்பயுமே ஒரு கம்பெனி வந்து ஆஃபர் ஃபார் சேல் அதிகமாக வந்துச்சு, இல்லை ஆஃபர் ஃபார் சேல் மட்டும்தான் அதை கொஞ்சம் பார்த்து தான் நம்ம அப்ளை பண்ணணும். அதேமாதிரி இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எப்படி இருக்குன்னா 38% அளவுக்கு ஆஸ் ஆன் 11th ஜனவரி 2025. அதாவது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நல்லா இருக்குது. மற்றபடி இந்த கம்பெனி மற்ற டீடைல்ஸ்லாம் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்துட்டு வந்து லக்ஷ்மிடென்டல்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு மருத்துவத்துறையை சேர்ந்த ஒரு நிறுவனம், அதில் சார்ந்த ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னே சொல்லலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த டென்டல்ஸ், அதாவது பல் மருத்துவத்துக்கு அந்த பல் செட்டு, அதுமாதிரி வந்து அதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ அதுக்கான மிஷின், அதுக்கான உபகரணங்கள், மிஷின்ஸ் எல்லாம் தயார் பண்ணுறது, இதுமாரி வந்து இந்தியா லெவலில் நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. அதுமாதிரி இன்டர்நேஷ்னல்லையும் வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த பல் மருத்துவம் வந்து இப்போ ரொம்ப வளர்ந்துட்டு வருதுன்னே சொல்லலாம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பல்லுக்கு வந்து பெருசாக மெனக்கட்ட மாட்டாங்க. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல்லு வந்து கொஞ்சம் வளைஞ்சிருக்கு, அதுமாரி வந்து சரியாக இல்லை, அந்த அமைப்புகள் சரியாக இல்லைன்னா கிளிப்பு போட்டுக்கிறாங்க. அதுமாரி வந்து இந்த அழகுக்கு, இந்த பியூட்டிக்கு, கேருக்கு வந்து மக்கள் வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாங்க. அதை ஒரு எக்ஸ்பென்ஸாக நினைக்காம அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அங்கமாக நினச்சி வந்து செலவு பண்ணுறதுனால மேலும் மேலும் இந்த நிறுவனம் வந்து வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கம்பெனியுடைய சைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 கோடி. இது வந்து குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 75% அலோகேட் பண்ணுறாங்க. ரீட்டைல் போர்ஷன் நமக்கு பார்த்தீங்கன்னா 10%. ஸோ 10% மிகவும் ரொம்ப கம்மி. அதனால் கிடைக்கிறதுக்கான, ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாக ஆகும், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனால் கிடைச்சவங்களுக்கு பாக்கியம் தான், தவிர நஷ்டம் எதுவும் கிடையாது. அதேமாதிரி நெட் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து 15%. இதில் வந்து இந்த டோட்டல் 700 கோடில் பார்த்தீங்கன்னா 314 கோடி இந்த ஆன்கர் இன்வெஸ்டர்ஸுக்கு அலோகேட் பண்ணுறாங்க. யார் இந்த ஆன்கர் இன்வெஸ்டர்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்கர் இன்வெஸ்டர் நம்மள மாரி வந்து ஸ்டாக் கிடைச்சிடுது, லிஸ்ட் ஆன உடனே விற்க முடியாது. அவங்க வந்து மினிமம் வந்து ஒரு 50% ஆஃப் த ஹோல்டிங்கை வந்து 30 டேஸ் வச்சிருக்கணும். அதுக்கு பிறகு வந்து ரிமைனிங் 15% ஆஃப் த ஹோல்டேஸ் இதை வந்து ஒரு 90 டேஸ் வச்சுக்கணும். 3 மாதம் வரைக்கும் அவங்களுடைய ஃபுல் ஹோல்டிங்கையும் விற்க முடியாது. அது ஆன்கர் இன்வெஸ்டர்ஸ். அதனால தான் வந்து IPO வந்து எந்த கம்பெனியுமே வந்து உடனே லிஸ்ட் ஆகும்போது கீழே இறங்குறது இல்லை. ஏன்னா வந்து மேக்ஸிமம் ப்ளே பண்ணுறது வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர் தான். ரீட்டைல் இன்வெஸ்டருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப கம்மி தான் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து மிகப்பெரிய ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆகிறது இல்லை. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபினான்ஷியல்ஸ் லாஸ்ட்டு 3.5 இயர்ஸ், அதாவது 22, 23, 24, செப்டம்பர் 30, 2024 இதோட ஃபினான்ஷியல்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கம்பெனி வந்து 2004 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி. கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் இவங்களுக்கு இந்த பிஸ்னஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஓவராலாக. இந்த கம்பெனியோட ரெவன்யூஸ் பார்த்தீங்கன்னா வந்து 22 வந்து 138 கோடியாக இருக்குங்க. 23 பார்த்தீங்கன்னா 163 கோடி, 24 195 கோடி. செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் இயர்ல 117 கோடி. கிட்டத்தட்ட பாருங்க, கன்சிஸ்டண்டான ஒரு வளர்ச்சி தான். ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட ஒரு 10%லேருந்து 5% வரைக்கும் வளர்ச்சி கண்டிப்பாக வந்து இருந்துகிட்டே இருக்குது இந்த லாஸ்ட் ஒரு 3.5 இயர்ஸில். அதேமாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், அதாவது எல்லா எக்ஸ்பென்ஸ்லாம் முடிஞ்ச பிறகு கம்பெனிக்கு நெட் ப்ராஃபிட் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 22 பார்த்தீங்கன்னா லாஸ் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 18 கோடி லாஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 23 வந்து 4 கோடி லாஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லாஸை வந்து நேரோ பண்ணிகிட்டே வராங்க, குறைச்சிக்கிட்டே வராங்க. அதுக்கடுத்து 24 வந்து 25 கோடி ப்ராஃபிட்டுக்கு வராங்க. அதுக்கடுத்து செப்டம்பர் 30, 20, 24 பார்த்தீங்கன்னா 22 கோடி. கிட்டத்தட்ட வந்து போன ஆண்டில் என்ன ப்ராஃபிட் மேக் பண்ணாங்களோ அதை விட ஒரு 90%, 80% ஒரு அரை ஆண்டுலேயே கால்குலேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதே வேகத்தில் போச்சுன்னா இன்னும் ப்ராஃபிட் வந்து அது பெட்டராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெவன்யூவும் எக்ஸலண்ட்டாக இருக்குது, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த கம்பெனியோட நெட் ஒர்த் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெட் ஒர்த் வந்து 22 கோடியாக இருக்குங்க. அதுக்கடுத்து 23 வந்து 19 கோடி, அதுக்கப்புறம் 24 வந்து 44 கோடி. கிட்டத்தட்ட வந்து ஒரு அந்த 23 தான் சற்று பின்னடைவாக போயிட்டு திரும்ப பிக்கப் ஆகி வந்துருச்சு. அதுக்கப்புறம் 24 பார்த்தீங்கன்னா 67 கோடியாக இருக்குது 30 செப்டம்பர் 2024 இப்போ. அதேமாதிரி இந்த கம்பெனியோட பாரோவிங்ஸ் டோட்டல் கடன் பார்த்தீங்கன்னா வந்து 22 வந்து 29 கோடியாக இருக்குது, 23 ஒரு 31 கோடி, அப்புறம் 24 வந்து 42 கோடி, அதுக்கு பிறகு 30 செப்டம்பர் 2024 பார்த்தீங்கன்னா வந்து 40 கோடியாக இருக்குது. கடனும் வந்து பெரிய அளவில் வாங்கலைன்னு நம்ம சொல்லலாம். அதே இந்த கம்பெனியோட அசட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 22 102 கோடியாக இருக்குது, 23 96 கோடியாக இருக்குது, 24 வந்து 134 கோடியாக இருக்குது, 30 செப்டம்பர் 2024 வந்து 158 கோடியாக இருக்குது. ஃபினான்ஷியல்ஸ் எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2350 கோடியாக இருக்குங்க. இந்த கம்பெனியோட வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா வந்து 78% இருக்குது. எக்ஸலண்ட் ஒரு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. அதேமாதிரி கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்த்தீங்கன்னா 19%. இதுவுமே ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா வந்து 0.94 இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து அதனுடைய லெவலை விட
கம்மியாக தான் இருக்குது. அவங்க கடன் வாங்குறத விட கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க. அதே ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 13% இருக்குது. ஒரு நல்ல மார்ஜின் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி ப்ரைஸ் பெர் புக் வேல்யூ வந்து 49 இருக்குது. ஸோ இது ஒரு கன்சர்ன், இது வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் ப்ரைஸ் பெர் புக் வேல்யூ. அதேமாதிரி இந்த கம்பெனியோட ஏர்னிங் பெர் ஷேர் வந்து IPO வர்றதுக்கு முன்னாடி வந்து 4.88 இருக்குது. IPO வந்த பிறகு ஏர்னிங் பெர் ஷேர் வந்து 8.27 இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இந்த கம்பெனியோட PE வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து IPO ப்ரீ IPO பார்த்தீங்கன்னா 87.7 இருக்கும். வந்த பிறகு வந்து 51 அது குறையும் அப்படின்றாங்க. ஸோ PE வந்து ஒரு அதிகமான PE, ப்ரைஸ் பெர் புக் வேல்யூ வந்து கொஞ்சம் கன்சர்னு. மற்றபடி எல்லாமே இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் எக்ஸலண்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம். எதுக்காக இந்த IPO வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட்டு, அதாவது கடனை அடைக்கிறதுக்காக, அதே மாதிரி வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மிஷின்ஸ், புது மிஷின் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்காக, அப்புறம் ஜென்ரல் கார்பரேட் எக்ஸ்பென்ஸ். இதுதான் பொதுவாக IPO வரதுனால இந்த 3 பர்பஸாக தான் எல்லாருமே வருவாங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் மார்க்கெட்டு கிட்டத்தட்ட வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை ஒரு 90 கண்ட்ரீஸுக்கு மேலே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதேமாதிரி வந்து இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பிளேயரு நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்காங்க. இந்த செக்டாரில் பொறுத்த வரைக்கும் இவங்க இந்த லெபார்டரின்வாங்க, இந்த லேப்ஸ்லாம் வச்சுருக்கிறதுல வந்து 2வது இடத்துல இருக்காங்க நம்ம கண்ட்ரியில் பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு எக்ஸலண்ட்டாக, மற்றபடி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நல்லா இருக்குது, ஃபினான்ஷியல்ஸு நல்லா இருக்குது. இன்னொரு கன்சர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 46% இருக்குது. அது IPO வந்த பிறகு இன்னும் சற்று குறையும். அது ஒரு கன்சர்ன்ஸ், அது மட்டும் தான் கன்சர்ன் சொல்லலாம். மற்றபடி கிரே மார்க்கெட் ப்ரீமியம், ஃபினான்ஷியல்ஸ் இதெல்லாம் பக்காவாக இருக்குது. பொதுவாக நம்ம வந்து IPOவில் வர வரைக்குமே வந்து பெரும்பாலான கம்பெனிஸ் IPOவில் 10ல் 8 கம்பெனி 9 கம்பெனி வந்து பெருசாக நம்ம லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. அதை பார்த்துக்கிட்டு எது பெட்டராக இருக்கோ அதை தான் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற கம்பெனிலாம் லிஸ்டிங் கெயின் புக் பண்ணிட்டு அப்படியே விட்டுலாம் நம்மளோட கேபிட்டலை மட்டும் எடுத்துகிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை கூட விட்டுடலாம். அதே மாதிரி மக்களாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது வந்து உங்கள் அக்கௌண்ட்டு, ஸ்பௌஸ் அக்கௌண்ட், அம்மா அக்கௌண்ட், அது மாதிரி 2-3 அக்கௌண்ட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். இந்த IPO ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹407 ₹428. ஸோ எப்பவுமே அப்ளை பண்ணும்போது அப்பர் ப்ரைஸ் பேண்டை கணக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா லோயர் ப்ரைஸ் பேண்டுக்கு அப்ளை பண்ணாலும் கிடைக்காது. அப்பர் ப்ரைஸ் பேண்டை தான் காமிப்பாங்க. ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அதிகமாகிடும். அதனால் வந்து அப்பர் ப்ரைஸ் பேண்டை கம்பேர் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஒரு லாட்டு கிட்டத்தட்ட 33 ஷேர் அப்ளை பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு ₹14,200 இருந்தால் ஒரு லாட் அப்ளை பண்ணலாம். நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 13 லாட்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுதான் வந்து இந்த லக்ஷ்மி டென்டல் லிமிடெட் IPO ஒரு முழு வீடியோ தொகுப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாதிரி இன்னொரு விஷயம், அதுமாதிரி நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. நம்ம எல்லாமே வந்து இந்த டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு பல்வேறு வலைதளங்கள் மூலயமா எடுத்து தான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது அதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டுட்டு புக் பண்ணலாம். IPO பொறுத்த வரைக்கும் நஷ்டம் கிடையாது, அது மட்டும் நல்லாவே தெரியும். ஏன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸில் தான் நம்ம ஷேர் பண்ணுறோம். IPO பொறுத்த வரைக்குமே 10ல் 9 IPOs அது மெயின் IPOs வரைக்கும் பெருசாக வராது. அதனால் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். நம்ம கிடைக்கலன்னா நஷ்டம் கிடையாது. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் வியூவர்ஸ்.